Hello everyone, in the video Science Term 1 Unit 1 Organs Systems lesson பார்க்க போறோம். Okay, first learning objectives. After completing this lesson, students will be able to know about different organ systems of human body. So human bodyல இருக்க different organ systems எல்லாத்தையும் வந்து நீங்க படிப்பீங்க. Identify different organs. நம்ம உடம்புல இருக்க different organs கூட உங்களால identify பண்ண முடியும். Understand the functions of different organs and அதே மாதிரி அந்த different organs ஓட functionsம் நீங்க படிப்பீங்க. Okay, இப்போ introduction பார்க்கலாம். We get energy from our daily activities from the food we eat. So நம்ம daily சாப்பிடுற ஃபுட்ல இருந்து தான் வந்து நமக்கு டெய்லி நமக்கு எனர்ஜி தேவைப்படும். எல்லா ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்குமே வந்து நமக்கு எனர்ஜி இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அந்த எனர்ஜி வந்து நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்து கிடைக்குது. How is the food converted into energy? ஸோ நம்ம வந்து ஃபுட்டு வந்து சாப்பிட்றோம். அந்த ஃபுட் எப்படி நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது? இட் இஸ் த்ரூ த ப்ராசஸ் கால் டைஜஷன். ஸோ இது வந்து டைஜஷன்ற ஒரு ப்ராசஸ் மூலமாக தான் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஆஃப்டர் வி ஈட் த ஃபுட், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் ரிமூவ் ஃப்ரம் த பாடி. ஸோ நம்ம வந்து ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் அதுலேருந்து எனர்ஜியை மட்டும் எடுத்துகிட்டு மற்ற வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பாடியிலேருந்து ரிமூவ் ஆகிருக்கு. The process involved in this is called excretion. ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் வந்து எக்ஸ்க்ரீஷன்னு சொல்லுவாங்க. We need oxygen to survive. நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு ஆக்சிஜன் காற்று வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். Our body gets oxygen through the process called respiration. ஸோ நம்ம பாடிக்கு ஆக்சிஜன் எங்கேருந்து கிடைக்கிது? ரெஸ்பிரேஷன், மூச்சு விடுறோம்ல, அதுதான் வந்து ரெஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் மூலமாக தான் வந்து நம்ம உடம்புக்கு ஆக்சிஜன் கிடைக்கிது. These processes are carried out by different organs in our body. Different organs form the organ system. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல, டைஜஷன், எக்ஸ்க்ரீஷன், ரெஸ்பிரேஷன், இந்த எல்லா ப்ராசஸுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்கன்ஸ், நம்ம உடம்புல டிஃப்ரெண்ட்டான ஆர்கன்ஸ் மூலமாக தான் வந்து இந்த ப்ராசஸ்லாம் நடக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஆர்கன்ஸ்லாம் சேர்ந்து தான் வந்து ஆர்கன் சிஸ்டம்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுது. In this lesson, we will study about different organ system in our body and their function. ஸோ இந்த லெசனில் வந்து நம்ம உடம்புல இருக்க டிஃப்ரெண்ட் ஆர்கன் சிஸ்டமை பற்றியும் அதோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றியும் படிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்க்கலாம். The food we eat consists of complex components like carbohydrates, proteins and fat. ஸோ இந்த டைஜஷன்றது என்ன சிஸ்டம் சொன்னால், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்து நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியாக அது வந்து கன்வெர்ட் பண்ணும். அதுதான் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ அது வந்து என்ன பண்ணுது, நம்ம சாப்பிட்றோம்ல ஃபுட், அதில் என்னென்னலாம் இருக்கும்? கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான காம்போனன்ட்ஸ்லாம் வந்து அந்த ஃபுட்டில் இருக்கும். ஸோ they have to be converted into simpler molecules like glucose, amino acids, fatty acids and glycerol respectively. ஸோ ஃபுட்டில் இருக்கிற அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான காம்போனன்ட்ஸை வந்து நம்ம குட்டி குட்டியாக பிரேக் பண்ணுறோம். இப்போ நம்ம சூ பண்ணும்போது நமக்கு சலைவாலாம் வரும். ஸோ அதில் இருக்கிற ஒரு காம்போனன்ட்ஸ்லாம் வந்து அதில் இருக்கிற சிலது வந்து நம்ம ஃபுட்டை வந்து குட்டி குட்டியாக பிரேக் டவுன் பண்ணோம். ஸோ பெருசாக இருக்கும்ல மாலிக்யூல்ஸ்லாம், ஸோ அதை வந்து குட்டி குட்டியாக பிரேக் டவுன் பண்ணி ஈஸியாக நமக்கு டைஜஸ்டபிளாக வந்து மாற்றும். ஸோ என்னென்ன மாதிரிலாம் மாற்றும்? குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால், இதெல்லாம் வந்து சிம்பிளர் குட்டி மாலிக்யூல்ஸ். These simpler molecules are then assimilated either by blood or lymph in order to give us energy. ஸோ இந்த மாதிரி குட்டியாக நம்ம பிரேக் பண்ண மாலிக்யூல்ஸ் வந்து அகெயின் அசிமுலேட்டட்னா ஒன்று சேர்க்குறது. ஸோ அந்த மாதிரி சில குட்டி மாலிக்யூல்ஸ், தேவையான மாலிக்யூல்ஸ்லாம் மட்டும் ஒன்று சேர்த்து அதை வந்து நம்ம எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணோம். இது வந்து எது பண்ணுது? பிளட் ஆர் லிம்ஃப். இதுதான் வந்து இந்த குட்டி மாலிக்யூல்ஸ்லாம் வந்து அசிமுலேட் பண்ணி நமக்கு எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. The process of conversion of complex food molecules into simpler molecules is called digestion. ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷனுக்கு தான் வந்து டைஜஷன்னு சொல்லுவாங்க. The digestive system can be divided into two: digestive tract, digestive glands. ஸோ இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. என்னது? டைஜஸ்டிவ் ட்ராக்டா, அப்புறம் டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ். ஓகே, இப்போ டைஜஸ்டிவ் ட்ராக் என்னன்னு பார்க்கலாம். டைஜஸ்டிவ் ட்ராக் இன்னொரு பேர் என்னது? அலிமெண்ட்ரி கெனல். It is a coiled muscular tube extending from the mouth to the anus. ஸோ இது வந்து ஒரு மஸ்குலர் டியூப், மஸ்குலர்னா வந்து மசில்ஸால் செய்யப்பட்ட ஒரு டியூப். ஸோ இது வந்து எப்படி இருக்குமா, இந்த டியூப் வந்து நம்ம மவுத்தில் ஸ்டார்ட் ஆகி ஆனஸ் வரைக்கும் இது போகும். It is about 6 to 9 meters long and consists of many specialized divisions. ஸோ இதோட லென்த் எவ்வளோ? 6 to 9 meters. அண்ட் அதுமாரி இது வந்து நிறையா இந்த ஒரே டியூபை வந்து நிறையா டிவிஷன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க அதோட ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி.
arranged sequentially these are, so ஒரு sequential top to bottom arrange பண்ணால் எப்படி வருது? mouth, buccal cavity, pharynx, esophagus, stomach, small intestine, large intestine, rectum and anus. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு மவுத்தில் ஸ்டார்ட் ஆகும் இந்த இது மவுத், அப்புறம் buccal cavity, pharynx, esophagus, mouth, small intestine, large intestine, அப்புறம் லாஸ்ட்டாக anus. ஸோ இப்போ இதில் இருக்கிற ஆர்கன்ஸ்லாம் பாருங்கள். parotid gland. ஸோ இது வந்து நம்ம மவுத் கிட்ட இருக்குது. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஸோ இந்த parotid gland வந்து நமக்கு வந்து ஒரு சலைவரி சப்ஸ்டன்ஸ் மாதிரி எக்ஸ்க்ரீட் பண்ணும். அதுக்கு பேர் வந்து சீரஸ். ஸோ அதில் வந்து என்ன ப்ரோட்டீன்னா அமிலேஸ்ன்ற ஒரு ப்ரோட்டீன் இருக்குது அந்த சீரஸில். ஸோ அது வந்து நம்ம டைஜஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து சப்லிங்குவல் கிளாண்ட், சப்மாண்டிபுலார் கிளாண்ட். இது ரெண்டும் வந்து நம்ம ஜா கிட்ட இருக்குது. ஸோ இது ரெண்டும் கூட வந்து ஒரு சலைவரி ஒரு மாய்ஸ்சரஸ் சப்ஸ்டன்ஸ் தான் எக்ஸ்க்ரீட் பண்ணுறது. அதுவும் வந்து எதுக்குன்னா நம்ம ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த கிளாண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணுது. அடுத்து வந்து ஈசோஃபேகஸ். ஸோ ஈசோஃபேகஸ் எதுக்குன்னா நம்ம வந்து மவுத்தில் சூ பண்ண ஃபுட்டு வாட்டர் எல்லாத்தையும் வந்து நமக்கு ஸ்டொமக்குக்கு கொண்டு போகிறதுக்கு தான் வந்து ஈசோஃபேகஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அடுத்து வந்து லிவர், அதுக்கப்புறம் கால் பிளேடர். கால் பிளேடர் வந்து நம்ம ஃபேட்ஸ் எல்லாம் வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணோம். அண்ட் பேங்க்ரியாஸ் வந்து நம்ம சுகர் அந்த மாதிரியான லைக் சுகர், ஸ்டார்ச் இந்த மாதிரியான ஃபுட் மாலிக்யூல்ஸ்லாம் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். இதுக்கு வந்து பேங்க்ரியாட்டிக் ஜூஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணோம். அதுக்கு பேர் வந்து என்சைம்ஸ். ஸோ அது மூலமாக தான் வந்து இந்த சுகர், ஸ்டார்ச்லாம் வந்து பிரேக் டவுன் பண்ணும். அண்ட் அடுத்து டியோனம். இதுவுமே வந்து நம்ம ஃபுட் பிரேக் டவுனுக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் பிரேக் டவுன் ஆன ஃபுட்டெல்லாம் வந்து அடுத்து லார்ஜ் இன்டெஸ்டைன், அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன் மூலமாக மூவ் ஆகி ரெக்டம், அப்புறம் கடைசியில் ஆனஸ். ஓகே, இங்கே ஒரு டூயினோ இருக்குது பாருங்கள். There are some organisms which live in the digestive systems of animals. ஸோ அனிமல்ஸோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குல்ல, நமக்கு வந்து ஹியூமன்ஸ்க்கு இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இதே மாதிரி அனிமல்ஸ்க்கு இருக்கும்ல. ஸோ அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமில் கூட சில குட்டி குட்டி ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து உயிர் வாழும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேப்வார்ம் லிவ்ஸ் இன் த ஹியூமன் இன்டெஸ்டைன். ஸோ நம்ம ஹியூமனோட இன்டெஸ்டைனில் தான் வந்து டேப்வார்ம்லாம் உயிர் வாழுமா. ஓகே, அடுத்து டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ். 3 important digestive glands associated with the process of digestion are salivary glands, pancreas, liver. ஸோ நம்ம டைஜஸ்டிவ் ப்ராசஸில் வந்து நிறையா ஆர்கன்ஸ் இருக்குது. ஆனால் அதில் மேஜரான 3 என்னது? salivary glands, pancreas, அப்புறம் liver. salivary glands secrete saliva which moistens food. ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்து மாய்ஸ்சர், அதாவது நல்லா ஈரப்பதம் பண்ணுறதுக்கு வந்து salivary glands ஹெல்ப் பண்ணுது. எப்படி? அது வந்து சலைவாவை செக்ரேட் பண்ணும். Saliva contains enzymes which breaks down the complex starch into simple carbohydrate molecules. ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான இருக்கும், ரொம்ப பெருசாக ரொம்ப காம்ப்ளெக்ஸான மாலிகுலாக இருக்கும். ஸோ அதை வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு இந்த சலைவாவில் இருக்கிற என்சைம்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. Pancreas produces pancreatic juice which contains digestive enzymes. ஸோ pancreas என்ன பண்ணும்? pancreatic juice excrete பண்ணும். அது எதுக்கு? அதுவும் வந்து நம்ம இந்த ஃபுட் மாலிக்யூல்ஸை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு. contains digestive enzymes for digesting fats, proteins and carbohydrates. fat, protein, carbohydrates வந்து நம்ம டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு digestive enzymes வந்து pancreatic juice மூலமாக நமக்கு கிடைக்கும். liver produces bile for the digestion of fat. ஸோ ஃபேட் வந்து ரொம்பவே வந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான காம்போனண்ட்டில். ஸோ அதை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு லிவர் வந்து பைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணும். ஓகே, இங்கே ஒரு டூயினோ இருக்குது பாருங்கள். அது 3 pairs of salivary glands, parotid, sublingual and submandibular glands secrete approximately 1.5 liters of saliva every day. ஸோ salivary glands வந்து மொத்தம் 3 இருக்குது. என்னென்ன? parotid, sublingual, அப்புறம் submandibular glands. ஸோ இது மூணுமே வந்து சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்ரிடே வந்து 1.5 லிட்டர் சலைவா கிட்ட நமக்கு செக்ரேட் பண்ணுமா. ஓகே, அடுத்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்க்கலாம். The respiratory system provides oxygen to the tissues of the body and removes carbon dioxide from the tissues. ஸோ நம்ம டிஷ்யூஸில் இருக்கிற தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைட்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆக்சிஜன்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. There are 3 major parts forming the respiratory system: airway, lungs, muscles of respiration. So
நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து மேஜராக 3 பார்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன ஏர்வே, அப்புறம் லங்ஸ், மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். இது 3 தான் வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் இருக்கிற மேஜரான 3 பார்ட்ஸ். ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட ப்ராசஸ் பாருங்கள் எங்கே ஸ்டார்ட் ஆகுது. நாஸ்ட்ரல்ஸ், நேசல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், ட்ரெக்கியா, bronchioles, alveoli. ஸோ இதுதான் வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட ப்ராசஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது நாஸ்ட்ரல்ஸில், அப்புறம் நேசல் கேவிட்டி, அப்படியே வந்து ஏர் வந்து உள்ளே போய் ஃபேரிங்ஸ் மூலமாக போகுது, அண்ட் அடுத்து லாரிங்ஸ், ட்ரெக்கியா, அண்ட் அதுக்கப்புறம் ரைட் லங்ஸ், லெஃப்ட் லங். ஸோ இதில் தான் வந்து என்னென்ன இருக்குது, இந்த ரெண்டு இது தான் வந்து ப்ராங்கின்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே இருக்கிற குட்டி குட்டியான நர்வ்ஸ்லாம் வந்து ப்ராங்கியோஸ், அண்ட் இந்த லாஸ்ட் வந்து ஆல்வியோலி. ஸோ இதை ஜூம் பண்ணி காட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த லங்ஸை. இதுதான் வந்து ஆல்வியோலி, அண்ட் இதுக்குள்ளே இருக்கிற குட்டி குட்டி நர்வ்ஸ்லாம் வந்து ப்ராங்கியோல்ஸ், அண்ட் இதுதான் வந்து டயாஃப்ராகம், இந்த லங்ஸுக்கு கீழே இருக்கிற பார்ட். ஸோ இது வந்து நமக்கு ப்ரீத் இன் பண்ணும்போது நமக்கு லங்ஸ் கம்ப்ரஸ் ஆகும், அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆகும்ல. ஸோ இதுக்கு வந்து டயாஃப்ராகம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இங்கே ஒரு டூயன் இருக்குது பாருங்கள். பீப்புள் சஃபர் டியூ டு ஸ்மோக் கண்டைன்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு, அ டாக்ஸிக் கேஸ். ஸோ நிறைய டைம் வந்து நிறைய புகை இருக்கிறது மூலமாக வந்து பீப்புளுக்கு வந்து ரொம்ப சஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி சஃபர் ஆகிற ஸ்மோக்கில் என்ன இருக்கும், மேஜராக வந்து கார்பன் மோனாக்சைடு இருக்கும். அது வந்து ரொம்பவே ஒரு டாக்ஸிக்கான கேஸ். அது இருக்கிறதுனால தான் வந்து பீப்புளுக்கு ரொம்ப சஃபர் ஆகுது. ஸோ ஆக்சிஜன்லாம் கிடைக்காதுல்ல, அதனால பீப்புளுக்கு வந்து மூச்சு விட முடியாமல் திணறுவாங்க அந்த மாதிரி ஸ்மோக்கில் இருந்தாங்கன்னா. பீப்புள் ஹூ என்கல்ஃப்டு இன் ஸ்மோக் ஆன் ஃபயர் டை டியூ டு சஃபகேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு நெருப்பு பிடிச்சிருவோம்ல சில இடத்துல. ஸோ அந்த மாதிரி ஃபயருக்குள்ளே இருக்கிற ஃபயர்லேருந்து வர ஸ்மோக் மூலமாக அவங்க சரௌண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக அவங்கள சுற்றி வந்து அந்த ஃபயர்லேருந்து அந்த ஸ்மோக்காக இருந்துச்சுன்னா வந்து அந்த மாதிரி பீப்புள் வந்து ஒரு சஃபகேஷனாலே வந்து இறந்து போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த ஆக்டிவிட்டி 1 பாருங்கள். சிட் குவைட்லி அண்ட் கவுண்ட் ஹவு மெனி டைம்ஸ் யூ பிரீத் பர் மினிட். ஸோ நீங்கள் வந்து அமைதியாக உட்காந்து 1 மினிட்டுக்கு எத்தனை டைம்ஸ் நீங்கள் ப்ரீத் பண்ணுறீங்கன்னு உங்களை கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆன் அன் ஆவரேஜ் வி பிரீத் 16 to 18 டைம்ஸ் பர் மினிட். ஸோ ஒரு நிமிஷத்துக்கு வந்து நம்ம 16 to 18 டைம்ஸ் வந்து ப்ரீத் பண்ணுவோமா ஆவரேஜாக. கேன் யூ கெஸ் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூ பிரீத் இன் அ டே? ஸோ இப்போ 1 மினிட்டுக்கு 16 to 18னா ஒரு டேக்கு நீங்கள் எத்தனை டைம்ஸ் ப்ரீத் பண்ணுவீங்கன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. We breathe more than 20,000 times in a day. ஸோ 20,000 டைம்ஸ்க்கும் மேலே more than 20,000 டைம்ஸ் வந்து நம்ம ஒரு நாளுக்கு ப்ரீத் பண்ணுறோமா. ஓகே, இப்போது ஏர்வே பற்றி பார்க்கலாம். அந்த ஏர்வே இன்க்ளூட்ஸ் த நேசல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், ட்ரெக்கியா, bronchia and lungs. It carries air between the lungs and the surrounding. ஸோ இந்த ஏர்வேல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும், நேசல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், ட்ரெக்கியா, bronchia, அப்புறம் லங்ஸ். ஸோ இது வந்து நம்ம ஏரை வந்து லங்ஸ்லேருந்து நம்ம அதோட சரௌண்டிங்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, அடுத்து லங்ஸ். த லங்ஸ் ஆர் த ப்ரைமரி ஆர்கன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்க்கு முக்கியமான தேவையே வந்து லங்ஸ். தே ஆர் பேட் கோன் ஷேப்டு ஆர்கன். ஸோ இது எப்படி இருக்கும், 2 இருக்கும். பேடுனா 2 இருக்கும், அண்ட் அதே மாதிரி அதோட ஷேப் வந்து கோன் ஷேப்பில் இருக்கும். தே ஆர் லொக்கேட்டட் நியர் த பேக் போன் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த ஹார்ட். ஸோ ஹார்ட்டோட 2 சைட்லேயும் பேக் போன் இருக்கும்ல, அதுக்கு கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும் லங்ஸ். அடுத்து மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இன்க்ளூட் டயாஃப்ரம் அண்ட் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். ஸோ இந்த மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷனில் என்னெல்லாம் இருக்கும், டயாஃப்ரம், அப்புறம் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். ஸோ அப்படின்னா வந்து நம்ம ரிப் இருக்கும்ல, ஸோ லங்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு போன்ஸ் மூலமாக ஒரு இது ஃபார்ம் ஆயிருக்கும், அதுக்கு பேர் தான் வந்து ரிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற மசில்ஸ் எல்லாம் தான் வந்து இன்டர்கோஸ்டல் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தே ஆக்ட் அஸ் பம்ப் அண்ட் புஷ் த ஏர் இன்டு அண்ட் அவுட் ஆஃப் த லங்ஸ் டியூரிங் ப்ரீத்திங். ஸோ அது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும், இந்த லங்ஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகும்ல. இப்போ நம்ம ஏர் இன் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும் லங்ஸ், அதே மாதிரி வெளியில் விடும் போது கம்ப்ரஸ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து இந்த மசில்ஸ் ஹெல்ப் பண்ணுது. இங்கே ஒரு டூயின் ஒர்க்கு பாருங்கள். ஏர் பொல்யூஷன் காசஸ் மெனி ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ். ஸோ நம்ம இந்த ஏரை பொல்யூட் பண்ணுறோம்ல, அது வந்து நிறையா ரெஸ்பிரேட்டரி டிசீசஸை காஸ் பண்ணுது. ஸ்மோக்கிங் கேன் காஸ் லங் கேன்சர். ஸ்மோக்கிங் வந்து லங் கேன்சரை காஸ் பண்ணும். ஓகே, அடுத்து சர்க்குலேட்டரி சிஸ்டம். இந்த சிஸ்டம் blood is circulated to transport oxygen and nutrients to every parts of the body.
ஸோ இந்த சிஸ்டமில் வந்து நம்ம இன்ஹேல் பண்ணுற ஆக்சிஜன் அப்புறம் ஃபுட் மூலமாக நமக்கு கிடைக்கிற நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஹோல் பாடிக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த சிஸ்டம் மேஜராக ஹெல்ப் பண்ணுது. த சர்க்குலேட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங்: ஹார்ட், பிளட் வெசல்ஸ். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் என்னெல்லாம் இருக்கும்? ஹார்ட், பிளட், அப்புறம் பிளட் வெசல்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஹார்ட். த ஹார்ட் இஸ் அ ஹாலோ மஸ்குலர் ஆர்கன். It is somewhat conical in shape. It is covered with double-walled membrane called pericardium. ஸோ ஹார்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஹாலோ, அதுக்குள்ளே வந்து ஒரு ஹோல் இருக்கும், ஃபுல்லாகவே மசில் இருக்காது, ஹார்ட்டுக்கு உள்ளே வந்து ஸ்பேசஸ் இருக்கும் நிறையா. ஸோ இது வந்து ஒரு மஸ்குலர் ஆர்கன், ஃபுல்லாகவே வந்து மசில்ஸால் செய்யப்பட்ட ஆர்கன். இது வந்து என்ன ஷேப்பில் இருக்கும்னா கோன் ஷேப்பில் இருக்கும். அண்ட் இதை சுற்றி ஒரு டபுள் வால்டு மெம்பரைன், 2 திக்கான ஒரு மெம்பரைன் கவர் ஆகிருக்கும். அந்த மெம்பரைனுக்கு பேர் வந்து பெரிகார்டியம். The space between the membranes is filled with pericardial fluid. ஸோ 2 மெம்பரைன் இருக்கும்ல, ஸோ அந்த 2 மெம்பரைனுக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸ் வந்து பெரிகார்டியல் ஃப்ளூயிட் மூலமாக ஃபில் ஆகிருக்கு. பெரிகார்டியல் ஃப்ளூயிட் ப்ரொடெக்ட்ஸ் த ஹார்ட் ஃப்ரம் ஷாக். ஸோ இப்போ திடீர்னு வந்து ஏதாவது ஷாக் கொடுக்குறோம்ல, ஸோ அந்த மாதிரி டைம்ஸ்லாம் வந்து நம்ம ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட். Heart is placed inside the thoracic chamber rib cage in between the 2 lungs. ஸோ ஹார்ட் எங்கே வச்சுருக்காங்கன்னா thoracic chamber, அதுதான் வந்து நம்ம rib cage அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு அந்த 2 லங்ஸுக்கு நடுவில் வந்து இந்த thoracic chamber இருக்குது, அதில் தான் வந்து ஹார்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து ஹார்ட் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து இந்த ஹார்ட்டில் இருக்கிற ஆர்கன்ஸ்லாம் பார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ரைட் பல்மனரி வெயின், ரைட் பல்மனரி ஆர்ட்ரி, அப்புறம் இது வந்து லெஃப்ட் பல்மனரி வெயின், லெஃப்ட் பல்மனரி ஆர்ட்ரி. ஸோ இந்த ஆர்ட்ரியும் வெயினுக்கும் என்ன வித்தியாசம்னா, வெயின் வந்து நமக்கு மற்ற ஆர்கன்ஸ் கிட்டேருந்து பிளட்டை வந்து நம்ம ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் ஆர்ட்ரி வந்து ஹார்ட்லேருந்து மற்ற ஆர்கன்ஸ்க்கெலாம் வந்து ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அதுதான் வந்து 2 இதுக்கான வித்தியாசம். அடுத்து இது வந்து அயோர்ட்டா, லெஃப்ட் ஆர்ட்ரியம், இது ரைட் ஆர்ட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். அடுத்து இது வந்து கார்டியாக் மசில். ஓகே, த ஹார்ட் இஸ் டிவைடட் இன்டு 4 chambers. 2 upper chamber are called atria or auricles, singular atrium. 2 lower thicker chambers are called ventricles. ஸோ ஹார்ட்டை வந்து டோட்டலாக 4 chambers-ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. 2 அப்பர் சேம்பர் என்ன சொல்கிறாங்க? ஆர்ட்ரியா ஆர் ஆரிக்கிள்ஸ். அண்ட் அதே மாதிரி 2 லோவர் சேம்பர்ஸை வந்து வென்ட்ரிக்கல்ஸ்னு சொல்கிறாங்க. The upper and lower chambers of the heart are separated by a muscular wall or tissue known as auriculoventricular septum of the heart. ஸோ அப்பர் அண்ட் லோவர் பார்ட்டை வந்து எது மூலமாக டிவைட் பண்ணுறாங்க? auriculoventricular septum, அந்த மஸ்குலர் வால் மூலமாக தான் வந்து இந்த 2 சேம்பரும் வந்து டிவைட் ஆகுது. The right side of the heart receives deoxygenated blood from various parts of the body and pumps it to the lungs for oxygenation. ஸோ ரைட் சைடு ஹார்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா, டீஆக்சிஜனேட் பிளட் வரும்ல, நிறைய பார்ட்ஸ்லேருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜன் இல்லாத பிளட் வந்து ரிசீவ் பண்ணி அதை வந்து லங்ஸுக்கு அனுப்பி அதை வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக கன்வெர்ட் பண்ணும். The left side of the heart receives oxygenated blood from the lungs and pumps it into different parts of the body. ஸோ லெஃப்ட் சைடு ஹார்ட் என்ன பண்ணுதுன்னா, நம்ம வந்து ரைட் சைடு ஹார்ட் வந்து டீஆக்சிஜனேட் பிளட்டை வாங்கி லங்ஸுக்கு சென்ட் பண்ணி ஆக்சிஜனேஷனாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அந்த ஆக்சிஜனேட் ஆன பிளட்டை வந்து லெஃப்ட் சைடு இருக்க ஹார்ட் வாங்கி மற்ற எல்லா பார்ட்ஸ்க்கும் வந்து பம்ப் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அடுத்து பிளட் டிரான்ஸ்போர்ட்ஸ் நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், வேஸ்ட் அண்ட் ஹார்மோன்ஸ். ஸோ பிளட்டு தான் வந்து நம்ம எல்லா ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ், வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது எல்லா பார்ட்ஸ்க்கும். The volume of blood in human adult is 4 to 5 liters. ஸோ ஒரு ஹியூமன் அடல்ட்டோட உடம்புல இருக்க வால்யூம் ஆஃப் பிளட் எவ்வளோ இருக்குன்னா 4 to 5 liters இருக்கும். It regulates water level and the body temperature. ஸோ பிளட் தான் வந்து நம்ம உடம்புல இருக்கிற தண்ணி சத்துன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு, கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அண்ட் அதே மாதிரி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பிளட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Blood is pumped throughout the body by the heart. Blood is pumped throughout the body by the heart. ஸோ blood வந்து நம்ம ஹார்ட் மூலமாக தான் எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் பம்ப் பண்ணுது. It takes oxygen to tissues and cells and finally reaches the lungs to take oxygen again. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா,
இப்போ ஹார்ட்லேருந்து பம்ப் ஆகும்போது ஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது அந்த பிளட்டில் வந்து ஆக்சிஜன் இருக்கும்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு போய் எல்லா டிஷ்யூ செல்ஸுக்கும் வந்து கொடுத்துட்டு அங்கே இருக்கிற டீஆக்சிஜனேட்டட் பிளட்டெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து லங்ஸுக்கே மறுபடியும் வந்து ஆக்சிஜனேட்டராக மாற்றுறதுக்கு அகெயின் லங்ஸ்கிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி தான் பிளட் வந்து நம்ம எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து blood vessels. Blood vessels consist of arteries and veins. Arteries carry oxygenated blood except pulmonary artery, which carries deoxygenated blood from the heart, and veins carry deoxygenated blood except pulmonary vein, which carry oxygenated blood to the heart. ஸோ blood vesselsல வந்து என்னென்ன இருக்கும்? arteries, அப்புறம் veins. arteries என்ன பண்ணுன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து கேரி பண்ணும், அதாவது பல்மனரி ஆர்ட்ரியை மட்டும் தவிர. ஸோ அந்த பல்மனரி ஆர்ட்ரி மட்டும் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஹார்ட்லேருந்து மற்ற பார்ட்ஸுக்கு, நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் ஆர்ட்ரிஸ்லாம் வந்து ஹார்ட்லேருந்து மற்ற பார்ட்ஸுக்கு வந்து பிளட்டை ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஆனால் இதில் வந்து பல்மனரி ஆர்ட்ரி மட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அண்ட் அதே மாதிரி வெயின்ஸ் வந்து எப்போயுமே டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை தான் வந்து எடுத்துகிட்டு வரும் ஹார்ட்டுக்கு. ஆனால் பல்மனரி வெயின் மட்டும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து ஹார்ட்டுக்கு கொண்டு வரும் மற்ற பார்ட்ஸ்லேருந்து. ஓகே, இங்கே ஒரு டூ யூனோ இருக்குது பாருங்கள். தேர் ஆர் சம் அனிமல்ஸ் லைக் லாப்ஸ்டர்ஸ் அண்ட் கிராப் தட் ஹாவ் ப்ளூ பிளட். ஸோ இந்த மாதிரி லாப்ஸ்டர் அப்புறம் கிராப் இந்த மாதிரி அனிமல்ஸுக்குலாம் வந்து பிளட் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். யூஸ்வலாக நமக்குலாம் வந்து ரெட் கலரில் இருக்கும், ஆனால் இந்த அனிமல்ஸ்க்கு வந்து ப்ளூ கலரில் இருக்குமா. காக்ரோச் ஹேஸ் கலர்லெஸ் ஆர் ஒயிட் பிளட். ஆனால் காக்ரோச் பார்த்திங்கன்னா கலர்லெஸ்ஸாக கூட இருக்குமா, அண்ட் அதே மாதிரி ஒயிட், இது ரெண்டில் ஏதாவது ஒரு கலரில் இருக்கும் போல். ஓகே, அடுத்த ஆக்டிவிட்டி 2. லொக்கேட் யுவர் பல்ஸ் பாயிண்ட்ஸ் எய்தர் ஆன் ரிஸ்ட் ஆர் நெக். ஸோ நமக்கு வந்து பல்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நெக் இல்லைனா ரிஸ்ட்டில் வைக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட்ஸை உங்களை ஃபைண்ட் பண்ணி லொக்கேட் பண்ண சொல்கிறாங்க. பிளேஸ் யுவர் ரைட் இண்டெக்ஸ் அண்ட் மிடில் ஃபிங்கர் ஆன் த பாம் சைட் ஆஃப் யுவர் லெஃப்ட் ரிஸ்ட். ஸோ லெஃப்ட் ரிஸ்ட்டில் நீங்கள் லொக்கேட் பண்ணிப்பீங்க. அந்த பாயிண்டில் வந்து உங்கள் ரைட் இண்டெக்ஸ் அப்புறம் மிடில் ஃபிங்கரை வந்து அந்த பாயிண்டில் வைக்க சொல்கிறாங்க. ஆன் த நெக் ஆஃப் த பல்ஸ் பாயிண்ட் இஸ் லொக்கேட்டட் beneath the ear and jawbone. ஸோ நெக்கில் எங்கே இருக்குன்னா இயர், காதுக்கு கீழே, ஜாக்கு கிட்ட, அது அந்த இடத்துல தான் வந்து உங்களோட பல்ஸ் பாயிண்ட் இருக்கும். கவுண்ட் த நம்பர் ஆஃப் பீட்ஸ் ஃபார் 15 seconds. மல்டிப்ளை திஸ் பை 4. 15 into 4 is equal to 60. ஸோ 15 செகண்ட்ஸுக்கு வந்து உங்களை எத்தனை பீட்ஸ் வருதுன்னு உங்களை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து இன்ட்டு 4 பண்ண சொல்கிறாங்க. அப்போனா வந்து நம்ம 1 minute ஃபைண்ட் பண்ணலாம். This shows how many times the heartbeat is 1 minute. ஸோ 15 செகண்ட்ஸ்க்கு உங்களை கவுண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இன்ட்டு 4 பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் 1 minute உங்களுக்கு எத்தனை பல்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் ரிமூவ்ஸ் த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த பாடி. ஸோ எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வெளியேற்றுறதுக்கு தான் வந்து இந்த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். இட் ஆல்சோ ரெகுலேட்ஸ் வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ். உடம்புக்குள்ளே தண்ணி சத்தெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அண்ட் அதே மாதிரி எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம உடம்புல நிறைய மினரல்ஸ்லாம் இருக்குல்ல, கால்சியம், பொட்டாசியம், அதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டான அளவில் இருக்கணும். கொஞ்சம் நிறையா இருந்தால் கூட நமக்கு ஆபத்து. ஸோ அதனால் வந்து அதெல்லாமும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிட்னிஸ், லங்ஸ், லிவர் அண்ட் ஸ்கின் டுகெதர் ஃபங்க்ஷன் ஆஸ் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ். ஸோ ஸ்கின், லங்ஸ், லிவர் அண்ட் ஸ்கின் இதெல்லாம் தான் வந்து எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமாக ஒர்க் ஆகுது. இதெல்லாம் தான் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ். எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் என்னென்னலாம் இருக்கும்? கிட்னிஸ், யூரிட்டர்ஸ், யூரினரி பிளாடர். ஓகே, இப்போ கிட்னிஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. த கிட்னிஸ் ஃபில்டர் த பிளட் டு ரிமூவ் வேஸ்ட் அண்ட் ப்ரொடியூஸ் யூரின். ஸோ நம்ம பிளட் இருக்குல்ல, அதை வந்து அதுலேருந்து நிறைய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்து அதை வந்து யூரினாக ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு ரிமூவ் பண்ணிடுது. The kidneys are a pair of dark red bean-shaped organs placed inside the abdomen on either side of the vertebral column. ஸோ அது எங்கே இருக்கும்? இதுதான் வந்து கிட்னி. பார்க்கறதுக்கு வந்து ரெட் கலரில் பீன் ஷேப்பில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அது எங்கே இருக்கும்? அப்டமனுக்கு பின்னாடி on either side of vertebral column. ஓகேவா? ஓகே, அடுத்து the average adult's kidney measures about 12 cm in length, 6 cm in width and 3 cm in thickness. ஸோ ஒரு ஆவரேஜான அடல்ட்டோட கிட்னியோட மெஷர் எப்படி இருக்கும்? 12 cm லென்த்தாக இருக்கும், 6 cm width, அப்புறம் 3 cm திக்காக இருக்குமா. The right kidney is slightly lower than the left kidney. Right kidney வந்து
எப்பயுமே கொஞ்சம் வந்து கீழே தான் இருக்கும் லெஃப்ட் கிட்னியோட. இந்த பிக்சரில் பார்த்தீங்கனாலே தெரியும், லெஃப்ட் கிட்னி இங்கேருந்து இருக்குது அண்ட் ரைட் கிட்னி இங்கேருந்து தான் இருக்குது, கொஞ்சம் வந்து கீழே இருக்குது. Each kidney is covered by a fibrous membrane called capsule. ஸோ எல்லா கிட்னியுமே வந்து ஒரு ஃபைபரால் செய்யப்பட்ட ஒரு மெம்ப்ரைனால் கவர் ஆகிருக்கு. அந்த கவரான இதுக்கு பேர் வந்து கேப்சியூல். அதுக்குள்ளே தான் வந்து கிட்னி எப்பயுமே இருக்கும். The kidneys are made up of millions of excretory units called nephron. ஸோ நிறைய குட்டி குட்டி எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸால் தான் வந்து ஒரு கிட்னி உருவாயிருக்கு. ஸோ அந்த குட்டி குட்டி எக்ஸ்க்ரீட்டரி யூனிட்ஸ் பேர் வந்து நெஃப்ரான், which are the structural and functional units of kidney. ஸோ கிட்னியோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து நம்ம பிளட்டை ஃபில்டர் பண்ணி அதில் இருக்க வேஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணி யூரினா எக்ஸ்க்ரீட் பண்ணுறது. ஸோ அதை வந்து மெயினாக ஃபங்க்ஷன் பண்ணுறது வந்து இந்த நெஃப்ரான்ஸ். ஓகே, அடுத்து யூரிட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். 2 ureters connect the kidneys with the urinary bladder. Urine formed from each kidney reaches urinary bladder through ureters. ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், இந்த இதுதான் வந்து யூரிட்டர். ஸோ இதுதான் வந்து கிட்னியும் யூரினரி பிளாடரையும் கனெக்ட் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி இங்கே ஃபார்ம் ஆகிற யூரின் வந்து இது வழியாக தான் யூரினரி பிளாடரை ரீச் பண்ணும். ஓகே, அடுத்து யூரினரி பிளாடர். இட் இஸ் அ சாக் லைக் இன் ஷேப் டெம்பரரி ஸ்டோரேஜ் ஆர்கன் ஆஃப் யூரின். ஸோ அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், சாக் மாதிரி இருக்குமா. அண்ட் அது வந்து யூரினை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ் மாதிரி அதை ஆக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. யூரின் என்ட்ரிங் த யூரினரி பிளாடர் ஃப்ரம் த யூரிட்டர்ஸ் slowly fill the hollow space inside the bladder. ஸோ பிளாடருக்குள்ளே இருக்கிற ஹாலோ ஸ்பேஸ் இருக்கும்ல, ஸோ அந்த ஸ்பேஸை வந்து யூரிட்டர் வழியாக வர யூரின் வந்து ஃபில் பண்ணிக்குமா. யூரின் இஸ் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் த பாடி த்ரூ யூரித்ரா. ஸோ அகெயின் இந்த பிக்சர் பார்க்கலாம். இதுதான் வந்து யூரினரி பிளாடர். இதுக்குள்ளே வந்து ஒரு ஹாலோ ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இது வழியாக வர யூரின் வந்து இந்த ஹாலோ ஸ்பேஸை ஃபில் பண்ணிக்கும். அண்ட் அதே மாதிரி ஃபில் ஆனதுக்கப்புறம் இது வழியாக வந்து இந்த யூரித்ரா வழியாக தான் வந்து யூரின் எக்ஸ்க்ரீட் ஆயிடும். Okay, அடுத்து nervous system. Nervous system is an integration of nerves and specialized cells called neurons. So nervous system என்னது, nervesம் specialized cellsலாம் வந்து சேர்ந்தது தான். அந்த specialized cells பேர் தான் வந்து neurons. The human nervous system is divided into the following. So human nervous system ரெண்டா டிவைட் பண்ணிருக்காங்க, central nervous system, peripheral nervous system. Okay, first central nervous system பார்க்கலாம். Central nervous system consists of the brain, the spinal cord and the nerves. So central nervous systemல என்ன இருக்கும்னா brain, spinal cord, nerves. இந்த பிக்சர் பாருங்க, இதுதான் brain, இது வந்து brain stem, இது வந்து cerebrum, இது spinal cord. இதெல்லாம் தான் வந்து நமக்கு central nervous system இருக்கும். ஸோ இந்த பார்ட் வரைக்கும் தான் வந்து central nervous systemனு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் brain பார்க்கலாம். We use our brain to think, read and write. பிரெயினை எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம், திங்க் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ரீட் அண்ட் ரைட்டிங், இதுக்கெலாம் தான் வந்து நம்ம பிரெயின் மேஜராக யூஸ் ஆகுது. பிரெயின் இஸ் கவர்ட் பை 3 membranes called meninges. ஸோ நம்ம பிரெயின் இருக்குல்ல, அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு 3 membraneனால் கவர் பண்ணியிருக்காங்க. அந்த 3 membranesக்கு பேர் தான் வந்து meninges. They are dura mater, arachnoid membrane and pia mater. ஸோ அந்த 3 membranesோட நேம் என்னது, dura mater, arachnoid membrane and pia mater. The brain is kept in a bony case called cranium or skull. ஸோ இந்த பிரெயினை இன்னொரு இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு போன்ஸால் செய்யப்பட்ட ஒரு கேஸ், அதுக்கு பேர் தான் வந்து ஸ்கல் இல்லைனா கிரேனியம்னு கூட சொல்லலாம். அதுக்குள்ளே தான் வந்து பிரெயின் எப்பயுமே இருக்கும். இட் இஸ் மேட் அப் ஆஃப் 8 immovable bones. ஸோ அந்த ஸ்கல் எதால் செஞ்சுருக்காங்க, 8 immovable போன்ஸால் அந்த ஸ்கல் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. The brain is made up of millions of functional units called neurons. ஸோ இந்த பிரெயின் வந்து நிறைய குட்டி குட்டி ஃபங்க்ஷனல் யூனிட்ஸால் தான் ஒரு ஃபுல் பிரெயின் உருவாயிருக்கு. ஸோ அந்த குட்டி குட்டி ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ்க்கு பேர் நியூரான்ஸ். ஹியூமன் பிரெயின் இஸ் டிவைடட் இன்டு 3 மேஜர் பார்ட்ஸ். ஸோ ஹியூமன் பிரெயினை வந்து 3 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபோர் பிரெயின், செரிப்ரம், மிட் பிரெயின், செரிபெல்லம், ஹிண்ட் பிரெயின், மெடுல்லா ஆப்லங்கேட்டா. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபோர் பிரெயின், செரிப்ரம் பற்றி பார்க்கலாம். The forebrain consists of cerebrum, thalamus and hypothalamus. ஸோ ஃபோர் பிரெயினில் என்னெல்லாம் இருக்கும், செரிப்ரம் இருக்கும், தலாமஸ் அப்புறம் ஹைப்போதலாமஸ், இது 3 வந்து ஃபோர் பிரெயினில் இருக்கும். இட் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின். ஸோ செரிப்ரம் இந்த ஃபோர் பிரெயின் தான் வந்து பிரெயினில் இருக்கிற ஒரு பெரிய பார்ட்டுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த சென்டர் ஆஃப் ஹியூமன் மெமரி. ஸோ ஹியூமனோட மெமரிக்கு மெயினாகவே வந்து இந்த பார்ட் தான் வந்து யூஸ் ஆகுது. அதனால தான் வந்து இது சென்டர் ஆஃப் ஹியூமன் மெமரின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டெலிஜென்ஸ், இமேஜினேஷன் அண்ட் ரீசனிங். ஸோ இந்த
ஃபோர் பிரெயின் பார்ட் செரிப்ரம் தலாமஸ் ஹைப்போதலாமஸ் இந்த பார்ட்ஸ் தான் வந்து நம்மளோட இன்டெலிஜென்ஸ் இமேஜினேஷன் அப்புறம் ரீசனிங் இந்த 3 ஸ்கில்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அடுத்து மிட் பிரெயின் செரிபெல்லம். இட் லைஸ் பிஹைண்ட் த செரிப்ரம். ஸோ இது வந்து செரிப்ரம்க்கு பின்னாடி இருக்கும். இட் கோஆர்டினேட்ஸ் த மூமெண்ட்ஸ் ஆஃப் த மசில்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம உடம்புல மசில்ஸ்லாம் இருக்கலாம் அதோட மூமெண்ட்ஸை கோஆர்டினேட் பண்ணி ஒன்றா ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக இந்த செரிபெல்லம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த பேலன்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ நம்ம பாடியை ஒரு பேலன்ஸாக இப்போ நம்ம நிற்கணும்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் பேலன்ஸ் வேணும்ல. ஸோ அந்த மாதிரியான பேலன்ஸ்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது இந்த செரிபெல்லம். ஓகே, இங்கே ஒரு டூயனும் இருக்குது பாருங்கள். ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஹியூமன் பிரெயின் இஸ் 1.3 kg. ஸோ ஹியூமன் பிரெயினோட ஆவரேஜ் வெயிட் என்ன இருக்கும்? 1.3 kg இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து ஹின் பிரெயின் மெடுலா ஆப்லங்கேட்டா. The hindbrain comprises of bones and medulla oblongata. Hindbrains என்னெல்லாம் இருக்கும்? bones அப்புறம் medulla oblongata இருக்கும். It is also called the brain stem. So இந்த hindbrain வந்து நம்ம brain stem அப்படின்னு சொல்லலாம். It is called vital knot because it controls breathing, heartbeat and other involuntary muscles. ஸோ இதை வந்து நம்ம வைட்டல் நாட் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்குன்னா இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ்லாம் பண்ணுது. லைக் ப்ரீத்திங், ஹார்ட் பீட் இதெல்லாம் வந்து நம்ம இல்லைன்னா உயிர் வாழவே முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் வந்து ஹின் பிரெயின் யூஸ் ஆகுது. ஸோ இதை வந்து வைட்டல் நாட்னு சொல்கிறாங்க. இட் கனெக்ட்ஸ் த பிரெயின் டு த ஸ்பைனல் கார்டு. இதுதான் வந்து நம்ம பிரெயினையும் ஸ்பைனல் கார்டையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரெயின் பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து செரிப்ரம் அண்ட் இங்கே இருக்கிற இந்த க்ரீன் கலர் இது வந்து தலாமஸ், இந்த ஆரஞ்சு கலர் வந்து ஹைப்போதலாமஸ், இதுதான் வந்து போன்ஸ், அப்புறம் கீழே இருக்கிற மெடுலா ஆப்லங்கேட்டா. இது ரெண்டும் தான் வந்து நம்ம பிரெயின் ஸ்டெம்னு சொல்கிறோம். இதுதான் ஸ்பைனல் கார்டு. ஸோ இந்த பிரெயின் ஸ்டெம் தான் வந்து இந்த ஸ்பைனல் கார்டையும் பிரெயினையும் வந்து கனெக்ட் பண்ணுது. அண்ட் இது வந்து செரிபெல்லம். ஓகே, இங்கே ஒரு டூயும் இருக்குது பாருங்கள். The brain needs a continuous supply of oxygen for better functioning. ஸோ நம்ம பிரெயினுக்கு வந்து எப்பயுமே வந்து ஆக்சிஜன் வேணும். கண்டினியூஸாக வந்து அதுக்கு ஆக்சிஜன் வந்துகிட்டே இருக்கணும். அப்போனா தான் வந்து அதோட ஃபங்க்ஷன் ப்ராப்பராக இருக்கும். சப்போஸ் ஆக்சிஜன் குறைஞ்சிச்சு அப்படின்னா அதோட ஃபங்க்ஷனிங் வந்து நமக்கு ஒழுங்காக இருக்காது. The brain loses the ability of functioning when it does not get oxygen for more than 4 minutes. ஸோ 4 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம ஆக்சிஜன் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த பிரெயினோட ஃபங்க்ஷனிங் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டாப் ஆகி அது வந்து ஃபங்க்ஷனே செய்யாது. Enough sleep and healthy food increases the efficiency of our body. ஸோ நம்ம வந்து தேவையான அளவுக்கு தூங்கணும் அண்ட் அதே மாதிரி நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸை சாப்பிட்டோன்னா நம்ம பிரெயின் வந்து இன்னுமே நல்லா எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகே, அடுத்து ஸ்பைனல் கார்டு பார்க்கலாம். ஸ்பைனல் கார்டு இஸ் அலாங் அ டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் விச் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த பிரெயின். ஸோ நம்ம அந்த பிக்சரில் பார்த்தோம்ல, இந்த பிக்சரில் பாருங்கள், இதுதான் வந்து ஸ்பைனல் கார்டு. இது வந்து நம்ம பிரெயின்லேருந்து ஒரு எக்ஸ்டெண்டடான டியூப் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்குது. இட் லைஸ் வித்தின் த பேக் போன் ஆஃப் அவர் பாடி. ஸோ இது எங்கே இருக்கும்? நம்ம பேக் போனுக்கு உள்ளே இருக்குமா? ஓகேவா, வித்தின் அவர் பேக் போன். ஓகே, அடுத்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் நர்வ்ஸ் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் த ஸ்பைனல் கார்ட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி. ஸோ பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமில் என்ன இருக்கும்? நம்ம ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர நிறைய நர்வ்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த நர்வ்ஸ் எல்லாம் தான் வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 parts, somatic nervous system, autonomous nervous system. Somatic nervous system carries sensations from the organs to the brain and take messages from the brain to the organs for movement. ஸோ இந்த somatic nervous system என்ன பண்ணுன்னா நம்ம ஆர்கன்ஸ் கிட்டேருந்து மெசேஜஸ்லாம் எடுத்துகிட்டு போய் பிரெயின் கிட்டே கொடுக்குது. அண்ட் பிரெயின் கிட்டேருந்து மூமெண்ட் இந்த மாதிரிலாம் மூவ் பண்ண அந்த மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும் பிரெயின். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்து நம்ம ஆர்கன்ஸ் கிட்ட பாஸ் பண்ணுறது தான் வந்து இந்த somatic nervous systemோட வேலை. Autonomous nervous system controls the nerves of the inner organs of the body. ஸோ நம்ம உடம்புக்கு உள்ளே இருக்கிற நிறைய ஆர்கன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதோட மூமெண்ட்டு, அதோட ஆக்டிவிட்டீஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து இந்த ஆட்டோனாமஸ் நர்வஸ் சிஸ்டமோட வேலை. இந்த பிக்சர் பாருங்கள், இதுதான் வந்து ஆட்டோனாமிக் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இது வந்து நம்ம உள்ளே இருக்கிற பாடி பார்ட்ஸ் ஆர்கன்ஸ்க்குலாம் பிளட் செல்ஸ், தைமஸ், லங்ஸ், லிவர்ஸ். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இந்த ஆட்டோனாமிக் கண்ட்ரோல் சிஸ்டம் டேக் கேர் பண்ணிக்கும். அண்ட் சோமேட்டிக் மசில் மூமெண்ட்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம எக்ஸ்கிரிட்டரி ஹேண்டு, லெக்கு, ஸோ இந்த மாதிரி ஆர்கன்ஸ்க்கான மூமெண்ட்லாம் வந்து இது வந்து பிரெயின் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கிட்டு வந்து இந்த ஆர்கன்ஸ் கிட்ட பாஸ் பண்ணும். அண்ட் அதே மாதிரி இந்த சென்சேஷன் ஆர்கன்ஸ்லாம் இருக்குல்ல, ஹைஸ், நோஸ், ஸோ அதெல்லாம் வந்து கொடுக்குற சென்சஸ்லாம் வந்து அதையும் வாங்கிட்டு போய்
நம்ம பிரெயின் கிட்ட பாஸ் பண்ணும். இந்த ஒர்க் தான் வந்து சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டமோட வேலை. எவாலுவேஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் த லென்த் ஆஃப் த அலிமெண்ட்ரி கேனல்? ஸோ அலிமெண்ட்ரி கேனல் இருக்குல்ல, அதோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அலிமெண்ட்ரி கேனல்ன்றது நம்ம வந்து ஃபுட்டு சாப்பிடுவோம்ல, அது வந்து நம்ம மவுத்லேருந்து ஆனஸ் வரைக்கும் ட்ராவல் ஆகி போதில்ல, அந்த இதுதான் வந்து அலிமெண்ட்ரி கேனல்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. அதோட லென்த் வந்து 6 to 9 மீட்டர். ஸோ 6 to 9 டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து which organ is involved in respiration? ஸோ ரெஸ்பிரேஷன் மூச்சு விடுறதுக்கு எந்த ஆர்கன், இதில் கொடுத்துருக்க எந்த ஆர்கன் வந்து ஹெல்ப் பண்ணுது, இன்வால்வ் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. கிட்னியா, லங்ஸா, ஹார்ட்டா, பிரெயினா? ஸோ கிட்னி வந்து நம்ம எக்ஸ்க்ரீட்ரி ஆர்கன், நம்ம தேவையில்லாத பொருட்களை எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு. ஹார்ட் வந்து பிளட்டை பியூரிஃபை பண்ணுறதுக்கு. அண்ட் பிரெயின் வந்து நம்ம ஆக்டிவிட்டீஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ லங்ஸ் தான் வந்து நம்ம ரெஸ்பிரேஷனுக்கு இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஹவு மெனி கிட்னிஸ் டூ வி ஹாவ்? ஸோ நமக்கு எத்தனை கிட்னி இருக்குன்னு கேட்குறாங்க. எல்லாருக்குமே வந்து 2 pairs ஆஃப் கிட்னி இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட் கிட்னி. ஸோ 2. ஸோ 2வை டிக் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் பிரெயின் இஸ், ஸோ பிரெயினோட ஃபங்க்ஷனல் யூனிட் என்னது? நியூரான். பிளட் இஸ் பம்ப்டு பை, ஸோ இது வந்து பம்ப்டுன்னு போட்டிருக்கு, ஆக்சுவலி அது வந்து பம்ப்டு, PUMPED, பம்ப்டு. ஓகேவா? ஸோ பிளட் இஸ் பம்ப்டு பை ஹார்ட். ஸோ ஹார்ட்டை டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து fill in the blanks. A group of organs together make up an dash system. ஸோ ஒரு group of organs வந்து ஒன்றா சேர்ந்து என்ன இது பண்ணும்? ஸோ a group of organs together make an organ system. The process by which the blood removes waste is called. ஸோ நம்ம உடம்புல இருக்கிற வேஸ்ட்லாம் வந்து நம்ம பாடி வந்து எந்த ப்ராசஸ் மூலமாக ரிமூவ் பண்ணுது? எக்ஸ்க்ரீட்ரி ப்ராசஸ். The process by which the body removes waste is called excretion. The number of chambers in human heart is, so ஒரு human heartல எத்தனை chambers இருக்கு? 4 chambers இருக்கு. So left heart ரெண்டா டிவைட் பண்ணிருப்பாங்க, upper left and lower left, and right heartையும் ரெண்டா டிவைட் பண்ணிருப்பாங்க, upper right and lower right. So இதுதான் வந்து 4 chambers. So the number of chambers in human heart is 4. The functional unit of kidney is, so kidney oda functional unit is nephron. The human nervous system is divided into dash parts. So human nervous system எத்தனை பார்ட்டா டிவைட் பண்ணாங்க? 2 parts. Central nervous system and peripheral nervous system. So the human nervous system is divided into 2 parts. Okay, say true or false. In human respiratory system, length of trachea is 8 to 10 centimeter. ட்ரக்கியான்றது நம்ம த்ரோட்டில் இருக்கோம்ல, லாரிங்ஸ், வாய்ஸ் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து ப்ராங்கி, அதாவது நம்ம லங்ஸ்குள்ளே இருக்கும், அந்த இதை வந்து கனெக்ட் பண்ணுற அந்த டியூப் மாதிரி இருக்கிறது தான் வந்து ட்ரக்கியான்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட லென்த் வந்து ஆவரேஜாக வந்து 10 to 15 இருக்கும். ஆனால் இங்கே வந்து 8 to 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபால்ஸ். ஓகே, த சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் மேட் அப் ஆஃப் ஹார்ட், பிளட் அண்ட் பிளட் வெசல்ஸ். சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா என்னது? பிளட்டை வந்து ஆர்கன்ஸ் கிட்டலாம் வந்து சர்க்குலேட் பண்ணி இது பண்ணுறது. இந்த ப்ராசஸில் என்னெல்லாம் இருக்கும்? ஹார்ட், பிளட் வெசல். ஸோ இது வந்து ட்ரூ. இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹார்ட் இஸ் டு டிரான்ஸ்போர்ட் பிளட் வித் நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், வேஸ்ட் அண்ட் ஹார்மோன்ஸ். ஸோ நம்ம ஹார்ட்டோட இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன் என்னது? பிளட்டில் இருக்கிற நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், வேஸ்ட்டு, ஹார்மோன் இதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து ஹார்ட்டோட வேலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே ட்ரூ. The brain is protected by the rib cage. ஸோ ரிப் கேஜ்ன்றது என்னதுன்னா நம்ம லங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ரிப் கேஜ். ஆனால் இவங்க வந்து பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ண சொல்கிறாங்க. பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுறது என்னது? ஸ்கல். ஸோ இது வந்து ஃபால்ஸ். ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி இஸ் நியூரான். ஸோ ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி என்னது? நெஃப்ரான். நியூரான்ன்றது நம்ம நர்வஸ் சிஸ்டமோட ஃபங்க்ஷனல் யூனிட். ஸோ இதுவுமே வந்து ஃபால்ஸ். ஸோ இங்கே ஃபால்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சர்க்கிள் த ஆட் ஒன். மவுத், பக்கல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், லங்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மவுத், பக்கல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ் இது மூணு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இன்வால்வ் ஆகும். அண்ட் லங்ஸ் வந்து நமக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் தான் இன்வால்வ் ஆகும். ஸோ லங்ஸ் தான் வந்து ஆட் ஒன். ஸோ லங்ஸ் மட்டும் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்து நாஸ்ட்ரல்ஸ், நேசல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், ஸ்டொமக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாஸ்ட்ரல்ஸ், நேசல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ் இது மூணு வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ இதில் வந்து ஃபேரிங்ஸ் வந்து த்ரோட்டில் இருக்கும். அது வந்து ரெண்டுலேயுமே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அண்ட் டைஜஸ்டிவ் ரெண்டுலேயுமே வந்து இன்வால்வாக இருக்கும். ஸோ இதில் ஸ்டொமக் மட்டும்தான் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் இதுதான் வந்து ஆட் ஒன்.
ஓகே, அடுத்து பாருங்கள் மவுத், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், கிட்னி. ஸோ இதில் வந்து எது ஆட் ஒன்? கிட்னி தான் ஆட் ஒன். ஏன்னா மவுத், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக் இது மூணுமே வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்வால்வ்டு அண்ட் கிட்னி வந்து எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். ஓகே, அடுத்து டேஸ்ட், ஹியர், திங்க், ஸ்மெல். ஸோ இதில் வந்து திங்க் தான் ஆட் ஒன். ஏன்னா டேஸ்ட், ஹியர், ஸ்மெல் இதெல்லாம் வந்து நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து அது மூலமாக கிடைக்கிற இதுதான் வந்து இந்த டேஸ்ட், ஹியர், ஸ்மெல். ஆனால் திங்க் வந்து நம்ம பிரெயினால் இதுவாகும். ஸோ திங்க் தான் வந்து ஆட் ஒன். ஓகே, ஃபிஃப்த் ஒன் பாருங்கள் செரிப்ரம், செரிபெல்லம், மெடுலா ஆப்லங்கேட்டா, நெஃப்ரான். ஸோ இதில் வந்து செரிப்ரம், செரிபெல்லம், மெடுலா ஆப்லங்கேட்டா இதில் வந்து நம்ம பிரெயினில் இருக்கும். ஸோ நெஃப்ரான் தான் வந்து ஆட் ஒன். நெஃப்ரான்றது என்னது? நம்ம கிட்னியோட ஃபங்க்ஷனல் யூனிட் அது. நம்ம மேட்ச் ஃபாலோயிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இந்த பக்கம் இருக்கிற எந்த பார்ட் வந்து இன்வால்வாக இருக்கும்? அலிமெண்ட்ரி கெனல். அதை தான் வந்து நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் என்னது இன்வால்வ்டு? லங்ஸ். அடுத்தது தேர்ட் ஒன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டமில் ஹார்ட். அண்ட் ஃபோர்த் ஒன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமில் மேஜராக யூஸ் ஆகுறது வந்து கிட்னி. அண்ட் லாஸ்ட்டாக இருக்குது நர்வஸ் சிஸ்டம். ஸோ நர்வஸ் சிஸ்டமில் பிரெயின். ஓகே, அடுத்து ஆன்சர் ப்ரீஃப்லி. நேம் த சலைவரி கிளான்ஸ் இன் அவர் மவுத். ஸோ நம்ம மவுத்தில் வந்து சலைவா ப்ரொடியூஸ் ஆகும்ல, ஸோ அந்த இதை ப்ரொடியூஸ் பண்ணுற சலைவரி கிளான்ஸ்லாம் என்னென்னு கேட்குறாங்க. தி 3 parts of salivary glands in our mouth are parotid, sublingual and submandibular glands. ஸோ நம்ம மவுத்தில் மொத்தம் 3 salivary glands இருக்குது. என்னென்ன? parotid, sublingual and submandibular glands. ஓகே, அடுத்த செகண்ட் கொஷின், வாட் இஸ் ரெஸ்பிரேஷன்? ரெஸ்பிரேஷனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தி ப்ராசஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஆக்சிஜன் டு த டிஷ்யூஸ் ஆஃப் தி பாடி அண்ட் ரிமூவிங் கார்பன் டை ஆக்சைட் ஃப்ரம் த டிஷ்யூஸ் கால் ரெஸ்பிரேஷன். நம்ம உடம்புல இருக்கிற டிஷ்யூஸ் இருக்கணும், நிறைய டிஷ்யூஸ் இருக்கும் நம்ம உடம்புல. ஸோ அந்த டிஷ்யூஸ்க்குலாம் வந்து டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆக்சிஜன் ப்ரொவைட் பண்ணுறது அண்ட் அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைட் வெளியில் ஏற்றுறது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து ரெஸ்பிரேஷன்னு சொல்கிறாங்க. ஓகே, தேர்ட் ஒன் பாருங்கள், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் பெரிகார்டியல் ஃப்ளூயிட்? ஸோ பெரிகார்டியல் ஃப்ளூயிடோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ஹார்ட்டை சுற்றி வந்து 2-3 லேயர்ஸ் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து பெரிகார்டியம் லேயர், அந்த லேயருக்கு இன்னர் அண்ட் அவுட்டர் லேயர் 2 லேயர் இருக்கும். ஸோ அந்த 2 லேயருக்கு நடுவில் வந்து இந்த பெரிகார்டியம் ஃப்ளூயிட் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம திடீர்னு ஹார்ட் வந்து திடீர்னு நம்ம ஷாக் ஆகும் போதெல்லாம் வந்து நம்ம ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் இருக்குது. So the space between the membranes is filled with pericardial fluid. This fluid protects the heart from shock. ஸோ அந்த மெம்பரைன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸை தான் வந்து இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் ஃபில் பண்ணுது. இது வந்து நம்ம ஹார்ட்டை வந்து ஷாக்லேருந்து திடீர்னு ஏதாவது ஒரு ஷாக் வரும்போது அதுலேருந்து நம்ம ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃப்ளூயிடுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள், நேம் தி சேம்பர்ஸ் இன் ஹியூமன் ஹார்ட். ஸோ ஹியூமன் ஹார்ட்டில் இருக்கிற சேம்பர்ஸை பற்றி கேட்குறாங்க. ஸோ த ஹார்ட் இஸ் டிவைட் டு 4 chambers. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஹார்ட் வந்து 4 chambers டிவைட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. 2 upper chambers ஆர் கால்ட் ஆர்ட்ரியா ஆர் ஆரிக்கல்ஸ். ஸோ மேலே 2 இருக்குள்ள லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ 2 அப்பர் சேம்பர்ஸை வந்து ஆர்ட்ரியா இல்லைனா ஆரிக்கல்ஸ்னு சொல்கிறாங்க. 2 லோவர் திக்கர் சேம்பர்ஸ் ஆர் கால்ட் வென்ட்ரிக்கல்ஸ். ஸோ கீழே 2 இருக்கும்ல அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ அந்த 2 சேம்பர்ஸ் வந்து வென்ட்ரிக்கல்ஸ் சொல்கிறாங்க. அது 2 வந்து ரொம்ப திக்கராக இருக்கும்னு சொல்கிறாங்க. The upper and lower chambers are separated by a muscular wall or tissue known as oroventricular septum of the heart. ஸோ மேலே இருக்கிற 2 கீழே இருக்கிற 2. ஸோ இது 2 வந்து நம்ம ஹார்ட்டோட ஒரு சேம்பர் மூலமாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சேம்பருக்கு பேர் இருந்தது. ஸோ அது வந்து ஒரு மஸ்குலார் வால், மசிலால் செய்யப்பட்ட ஒரு வால் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் செப்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து இது பாருங்கள், அரேஞ்ச் த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் இன் கரெக்ட் சீக்வன்ஸ். ஸோ இந்த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்னா கரெக்டான ஒரு சீக்வன்ஸ் ஆர்டராக அவங்க இது பண்ண சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூரினரி பிளாடர், யூரிட்டர், கிட்னி, யூரித்ரா. ஸோ இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க? கிட்னி, யூரிட்டர், யூரினரி பிளாடர், அப்புறம் யூரித்ரா. ஸோ இது பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபஸ்ட்டு கிட்னி இருக்குது, கிட்னிலேருந்து யூரிட்டர், அதுக்கப்புறம் யூரினரி பிளாடர் அண்ட் லாஸ்ட்டில் யூரித்ரா. ஸோ இதுதான் வந்து இந்த கரெக்ட் சீக்வன்ஸ். சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள், வாட் ஆர் த 2 parts ஆஃப் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்? ஸோ பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமில் இருக்கிற 2 பார்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் நர்வ்ஸ் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் ஸ்பைனல் கார்ட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ ஸ்பைனல் கார்ட்லேருந்து நம்ம எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு போகிற அந்த நர்வஸ் சிஸ்டம் தான் வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்கிறாங்க. இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 parts. ஸோ என்னென்ன பார்ட்?
somatic nervous system and autonomous nervous system. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் இருக்கிற அதாவது நம்ம உள்ள இன்னர் ஆர்கன்ஸ் இருக்கணும். ஸோ அதுலலாம் வந்து எல்லா இதுவும் பண்ணுறது வந்து autonomous nervous system. அண்ட் நம்மளோட மசில்ஸ் கிட்டேருந்து அதாவது நம்ம அவுட்டர் ஆர்கன்ஸ்குள்ளே அந்த இதுக்கிட்டலாம் வந்து மெசேஜ் பாசிங் வந்து somatic nervous system. ஸோ இதுதான் வந்து peripheral nervous system அண்ட் அதில் இருக்க 2 parts. ஓகே, அடுத்து 7th ஒன் பாருங்கள், வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட். ஸோ பிளட்டோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பிளட் டிரான்ஸ்போர்ட்ஸ் நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், வேஸ்ட் அண்ட் ஹார்மோன்ஸ். ஸோ பிளட் வந்து நம்ம உடம்புல இருக்க நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், வேஸ்ட் அப்புறம் ஹார்மோன்ஸ்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இட் ரெகுலேட்ஸ் த வாட்டர் லெவல் அண்ட் பிளட் பாடி டெம்பரேச்சர். ஸோ நம்ம உடம்போட டெம்பரேச்சர் அதே மாதிரி வாட்டர் லெவல், நம்ம உடம்புல இருக்க வாட்டர் லெவல் ரெண்டையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பிளட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. It takes oxygen to tissues and cells, finally reaches the lungs to take oxygen again. ஸோ இது என்ன பண்ணணும்னா நம்ம ஆக்சிஜனெல்லாம் வந்து டிஷ்யூஸ்க்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணோம் அண்ட் அதே மாதிரி அகெயின் வந்து லங்ஸுக்கு வந்து அகெயின் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போய் எல்லா ஆர்கன்ஸ்க்கும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இதோட மெயின் ஃபங்க்ஷன். இப்போ ஆன்சர் இன் டீட்டெயில் பார்க்கலாம். லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டமோட ஃபங்க்ஷன் என்னென்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் பாருங்கள். The process of conversion of complex food molecules into simpler molecules is called digestion. ஸோ டைஜஷனாக என்னது, நம்ம வந்து சாப்பிட்ற பெரிய பெரிய ஃபுட் மாலிக்யூல்ஸை வந்து அதை நல்லா பிரேக் டவுன் பண்ணி குட்டி குட்டியாக மாற்றிடும். சலைவா மாய்ஸ்சர்ஸ் ஃபுட். ஸோ நம்ம வாயில் வந்து நம்ம ஃபுட்டை போட்டதும் நம்ம மவுத்தில் ப்ரொடியூஸ் ஆகிற சலைவா வந்து நம்ம ஃபுட்டை நல்லா மிக்ஸ் ஆகி அது நல்லா மாய்ஸ்சராக இதுவாகும். ஸோ தட் பிரேக் டவுனுக்கு ஈஸியாக இருக்கும் அது. சலைவரி என்சைம்ஸ் விச் பிரேக் டவுன் காம்ப்ளெக்ஸ் ஸ்டார்ச் இன்டூ சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் மாலிக்யூல்ஸ். ஸோ இந்த சலைவரி என்சைம், சலைவாவில் இருக்கிற என்சைம்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம சாப்பிட்ட ஃபுட்டில் இருக்கிற பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸான ஸ்டார்ச்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து குட்டி குட்டியான கார்போஹைட்ரேட் மாலிக்யூல்ஸாக பிரேக் டவுன் பண்ணிடும். டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் டைஜஸ்டிங் ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து உள்ளே போகும்போது நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இருக்கிற டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்லாம் வந்து என்ன பண்ணால் நிறையா ஃபேட்டு, ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ்லாம் சாப்பிடுவோம்ல, ஸோ அதெல்லாம் வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும் இந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். Circulatory system. Blood is circulated to transport oxygen and nutrients to every parts of the body through circulatory system. ஸோ இந்த circulatory systemல என்ன ஆகும்னா blood வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். எதுக்கு, நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன்லாம் வந்து ஒரு ஆர்கன்ஸ்லேருந்து இன்னொரு ஆர்கனுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த blood வந்து ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொல்கிறாங்க. இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டமில் மெயினாக என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, ஹார்ட், பிளட், அப்புறம் பிளட் வெசல்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம ஒன்றா டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஹார்ட் பார்க்கலாம். இந்த ஹார்ட் இஸ் அ ஹாலோ மஸ்குலர் ஆர்கன், கோனிக்கல் இன் ஷேப். ஸோ ஹார்ட் எப்படி இருக்கும், ரொம்ப ஹாலோவாக, உள்ளே வந்து ஹாலோவாக இருக்கும். ஸோ அது வந்து பிளட்டை வந்து ஒரு சைட்லேருந்து வாங்கிட்டு இன்னொரு சைடு வந்து பம்ப் பண்ணிகிட்டே இருக்கும் பிளட்டை. அப்பர் ஹாஃப்க்கு வந்து அப்பர் ஹாஃப்லேருந்து பிளட் வாங்கி லோவர் ஹாஃப்க்கு பம்ப் பண்ணும். அண்ட் அதே மாதிரி லோவர் ஹாஃப்லேருந்து பிளட் வாங்கி அப்பர் ஹாஃப்க்கு பம்ப் பண்ணும். இதுதான் வந்து இந்த ஹார்ட்டோட ஒர்க். இட் இஸ் கவர்டு பை அ டபுள் வால்டு பெரிகார்டியல் மெம்பரைன் filled with pericardial fluid. ஸோ இது எதால் கவர் ஆகிடுச்சுன்னா 2 லேயரான பெரிகார்டியம் மெம்பரைன். ஸோ அந்த 2 லேயருக்கு நடுவில் வந்து பெரிகார்டியல் ஃப்ளூயிட் இருக்கும். திஸ் ஃப்ளூயிட் ப்ரொடெக்ட்ஸ் த ஹார்ட் ஃப்ரம் ஷாக். ஸோ இந்த ஃப்ளூயிட் தான் வந்து நம்ம ஹார்ட்டை ஷாக்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஹார்ட் இஸ் பிளேஸ்டு இன்சைட் த ரிப் கேஜ் பிட்வீன் த 2 lungs. ஸோ இந்த ஹார்ட் வந்து எதுக்குள்ளே இருக்குது, ஒரு ரிப் கேஜ்குள்ளே இருக்குது, 2 லங்ஸுக்கு நடுவில் இருக்குது. Heart has 4 chambers. The 2 upper chambers are called auricles. The 2 lower thicker chambers are called ventricles. So heartக்கு மொத்தம் 4 chambers இருக்குது. அதில் 2 upper chambers வந்து என்ன சொல்கிறாங்க, auriclesனு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி 2 lower chambers ventriclesனு சொல்கிறாங்க. The upper and lower chambers of the heart are separated by muscular wall known as auriculoventricular septum. So upper and lower chambers இந்த 2 இதை வந்து செப்பரேட் பண்ணுறது ஒரு மஸ்குலர் வால். அதோட நேம் என்னது, ஆரிக்குலோவென்ட்ரிகுலர் செப்டம். The right side of the heart receives deoxygenated blood from various parts of the body and pumped to the lungs for oxygenation. ஸோ இந்த ரைட் ஹார்ட் இருக்கும்ல, ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட் என்ன பண்ணுன்னா நம்ம வேரியஸ் பார்ட்ஸ்லேருந்து வர, நம்ம உடம்புல இருக்க வேரியஸ் ஆர்கன்ஸ்லேருந்து வர டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ பிளட்டில் வந்து ஆக்சிஜனேஷன் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான பிளட்டெல்லாம் வாங்கி லங்ஸுக்கு பாஸ் பண்ணும். எதுக்கு, லங்ஸில் தான் வந்து ஆக்சிஜன் இருக்குன்னா நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் அங்கே தான் லங்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் தான் வந்து நமக்கு ஆக்சிஜன் இருக்கும். ஸோ அந்த பிளட்டெல்லாம் வந்து லங்ஸுக்கு அனுப்பி ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாற்றுறதுக்காக லங்ஸுக்கு அனுப்பும். லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட்
receives oxygenated blood from the lungs and pumps to different parts of the body. அதே மாதிரி லெஃப்ட் சைடு என்ன பண்ணோம்னா லங்ஸ் கிட்ட இருந்து ஆக்சிஜனேட்டான பிளட் அதை வாங்கி நம்ம வேரியஸ் ஆர்கன்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அது வந்து லெஃப்ட் சைடு ஆஃப் த ஹார்ட்டோட ஒர்க். அடுத்து பிளட் பற்றி பார்க்கலாம். இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், வேஸ்ட் அண்ட் ஹார்மோன்ஸ். ஸோ இது என்னத்தை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்? நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், வேஸ்ட், அப்புறம் ஹார்மோன்ஸ் இதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தான் பிளட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் ரெகுலேட்ஸ் த வாட்டர் லெவல் அண்ட் பாடி டெம்பரேச்சர். ஸோ நம்மளோட வாட்டர் லெவல், நம்ம உடம்புல எவ்வளோ தண்ணி இருக்கணும், அந்த தண்ணி சத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அது அண்ட் அதே மாதிரி பாடி டெம்பரேச்சர் இது ரெண்டும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பிளட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிளட் பம்ப்டு த்ரூ அவுட் த பாடி பை த ஹார்ட். ஸோ பிளட் வந்து நம்ம ஹார்ட் மூலமாக தான் வந்து நம்ம உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸுக்கும் பம்ப் பண்ணுறாங்க. இட் டேக்ஸ் ஆக்சிஜன் டு த டிஷ்யூஸ் அண்ட் செல்ஸ் ஃப்ரம் த லங்ஸ். ஸோ இது என்ன பண்ணணும்னா லங்ஸ்லேருந்து ஆக்சிஜன் எடுத்துகிட்டு வந்து டிஷ்யூஸ் அப்புறம் செல்ஸ் இது எல்லாத்துக்கும் வந்து கொடுக்கும். அதுதான் வந்து இந்த பிளட்டோட வேலை. அடுத்து வந்து பிளட் வெசல்ஸ் பார்க்கலாம். பிளட் வெசல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ். ஸோ பிளட் வெசல்ஸ்லாம் என்னென்னா ஆர்ட்ரிஸ் அப்புறம் வெயின்ஸ். Arteries carry oxygenated blood except pulmonary arteries which carries deoxygenated blood from the heart. Veins carry deoxygenated blood except pulmonary veins which carries oxygenated blood to the heart. So arteries என்ன பண்ணனும்? oxygenated blood carry பண்ணும் and அது வந்து except pulmonary artery மட்டும் deoxygenated blood carry பண்ணும். ஸோ இந்த arteries வந்து ஹார்ட்ல இருந்து மற்ற பார்ட்ஸுக்கு வந்து oxygenated blood எடுத்துகிட்டு போய் கொடுக்கும். அண்ட் வெயின்ஸ் வந்து ஹார்ட் மற்ற ஆர்கன்ஸ்ட இருந்து பிளட்டை வாங்கிட்டு வந்து ஹார்ட்டுக்கிட்ட சேர்க்கும். ஸோ இது வந்து டீஆக்சிடேட்டட் பிளட்டை கேரி பண்ணும் எக்ஸப்ட் பல்மனரி வெயின். ஸோ அது மட்டும் ஆக்சிடேட்டட் பிளட்டை தான் வந்து கேரி பண்ணும். ஓகே, அடுத்து தேர்ட் ஒன் பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் 3 மேஜர் பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் பிரெயின். ஸோ ஹியூமன் பிரெயினோட 3 மேஜர் பார்ட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. Human brain is divided into 3 major parts. So human brain 3 divide பண்ணாங்க. என்ன 4 brain. அதில் cerebrum, mid brain, cerebellum, hindbrain, medulla oblongata. Okay, first நம்ம 4 brain பார்க்கலாம். cerebrum. The 4 brain consists of cerebrum, thalamus and hypothalamus. So 4 brain என்னென்ன இருக்கும்? cerebrum, thalamus அப்புறம் hypothalamus. It is the largest part of the brain. So இதுதான் வந்து இருக்குதுலேயே நம்ம பிரெயினில் இருக்குதுலேயே பெரிய பார்ட். It is the center of human memory. ஹியூமன் மெமரியோட சென்டர்னு சொல்லுவாங்கன்னா நிறைய மெமரி பவர் எல்லாமே வந்து இந்த பார்ட்டில் தான் வந்து இன்வால்வ்டாக இருக்குது. இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டெலிஜென்ஸ், இமேஜினேஷன் அண்ட் ரீசனிங். ஸோ இது வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? இன்டெலிஜென்ஸ், இமேஜினேஷன், ரீசனிங் இந்த 3 ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து இந்த செரிப்ரம் பண்ணுது. அடுத்து மிட் பிரெயின், செரிபெல்லம் பார்க்கலாம். இட் லைஸ் பிஹைண்ட் த செரிப்ரம். ஸோ செரிபெல்லம் எங்கே இருக்கும்? செரிப்ரம்க்கு பின்னாடி தான் இருக்கும். It coordinates the movements of the muscles of body. ஸோ நம்ம பாடியோட மசில் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஹேண்டு, லெக் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்க்கெலாம் வந்து இதுதான் வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒன்றா செயல்படுத்தும். இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த பேலன்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ நம்ம பாடியோட பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதும் கூட இந்த செரிபெல்லம் தான். அடுத்து hindbrain, medulla oblongata. The hindbrain comprises of pons and medulla oblongata. hindbrainல என்னெல்லாம் இருக்கும்? pons அப்புறம் medulla oblongata. It is also called the brain stem. It controls breathing, heartbeat and other involuntary muscle. So it is called vital knot. So இந்த hindbrain, medulla oblongata brain stem னு சொல்கிறாங்க. இது வந்து breathing, heartbeat அப்புறம் involuntary muscleனா நம்ம வந்து எதுவுமே தேவையில்லை, அதுவே வந்து வாலண்டரியாக பண்ணும். ஸோ இப்போ ஹார்ட் பீட்லலாம் வந்து நம்மளோட தேவை எதுவுமே இல்லை, அதுவே வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மசில் ஆக்டிவிட்டீஸ்க்கு நான் வந்து இந்த மெடுலா ஆப்லங்கேட்டா, இந்த ஹிண்ட்பிரெயின் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து வைட்டல் நாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கனெக்ட்ஸ் த பிரெயின் டு த ஸ்பைனல் கார்ட். ஸோ நம்ம பிரெயினை வந்து ஸ்பைனல் கார்டோட கனெக்ட் பண்ணுறது வந்து இந்த ஹிண்ட்பிரெயின் தான். ஓகே, அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள். லேபிள் த டயக்ராம் கிவன் பிலோ. ஸோ இது வந்து ஒரு பிரெயின் பிக்சர். அதில் வந்து நிறைய பார்ட்ஸை வந்து இவங்க இது பண்ணியிருக்காங்க, அதை வந்து நம்ம லேபிள் பண்ணணும். ஸோ இது என்னது? இந்த பெரிய பார்ட் இது வந்து செரிப்ரம். ஸோ செரிப்ரம்க்கு பின்னாடி இருக்கிற இந்த பார்ட் என்னது? செரிபெல்லம். அண்ட் இது என்னது? இது வந்து தலாமஸ். இந்த பார்ட்டை வந்து போன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தென் இந்த பார்ட் என்னது? இது வந்து மெடுலா ஆப்லங்கேட்டா. அண்ட் இந்த லாஸ்ட் இது வந்து ஸ்பைனல் கார்டு. ஸோ நம்ம பிரெயினோட எல்லா பார்ட்ஸையும் லேபிள் பண்ணியாச்சு. இதோட இந்த வீடியோ ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.